ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிவிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக உதிரியாக கடைகளில் கிடைக்கிற மாதிரி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கிளாஸில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது அரௌண்ட் 400 கிராம்ஸ் வரும். இது ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இது நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஸ்டார் பூ 1, மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே 2 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணது. ஈவனாக ஒரே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வணக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி எல்லாம் வணங்கி வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் போடுறப்ப. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அண்ட் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலருக்காக நான் இதை அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துர்லாம். கைவிடாமல் நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் இது நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுறணும். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ தக்காளியை நல்லா வதக்க விட்டுறலாம். தோல்லேருந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் புளிக்காத தயிராக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டும் கொடுக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ½ kg சிக்கன் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம். மசாலாவோட நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் இறங்கி நம்மளுக்கு மசாலா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் இறங்கி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அகைன் தட்டம் போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டுறலாம். அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்ல ஒரு அரோமா இருக்கும் உங்களுக்கு. அட் த சேம் டைம் சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 1½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அண்ட் இப்போது இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு சின்ன லெமனில் ½ லெமன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கணும்.
ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் அண்ட் காரம், புளிப்பு இது 3 செக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை வந்து போட்டுடலாம். ரைஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் தண்ணி வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எடுத்து போட்டுடலாம். ரைஸை கழுவுறப்பயே ஸ்லோவாக தான் கழுவணும், இல்லைன்னா ரைஸ் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டுட்டு மெதுவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு மெதுவாக பண்ணிங்கன்னா தான் அரிசி உடையாமல் உங்களுக்கு நல்லா லாங் ரைஸாக கிடைக்கும். அண்டு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% வேகணும். அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். அதாவது அழுத்தி பார்த்திங்கன்னா லைட்டாக உடையணும். அந்தளவுக்கு ரைஸும் உங்களுக்கு வந்து நல்லா லாங்காக கிடைக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எல்லாம் லாங்காக இருக்குது. இதை இப்போ நம்ம உடச்சி காட்டுறேன். இந்த மாதிரி 2-3 உடையணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு தான் ரொம்ப முக்கியம். அதாவது ரைஸுக்கு மேலே தண்ணி கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். பிளேட் வச்சு மூடி ஒரு வெயிட்டான கல் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேமில். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பாருங்கள். உடனே எடுக்கணுன்றது இல்லை, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கூட எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் இப்படி மேலே எழுந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து ரைஸை உடச்சி விட்டு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அரோமா வந்து எடுத்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.